8ஆம் தேதி முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஜெயலலிதா நிரப்பு நீதி விசாரணை கேட்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க. இதில் உங்களோட கருத்து என்ன சார்? அது ஏற்புடையதான். ஆனால் இது வந்து ரொம்ப காலதாமதமாக செய்யும்போது அது அவன் நம்பிக்கைக்குரியதல்ல. இப்போ எப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கும்போது ஆளுநர் உள்ள போய் பார்த்தா நோய் தொற்று, முதலமைச்சர் உள்ள போய் பார்த்தா நோய் தொற்று, ராகுல் காந்தி வந்தாங்க அவங்க உள்ள போய் பார்த்தா நோய் தொற்று. அப்போ அம்மையார் சசிகலா உள்ள போய் பார்த்தா நோய் தொற்று வராதுன்னா அந்த யாருக்கும் கேள்வி இல்லை. அது அப்போவே எழுப்பியிருக்கணும். முதலமைச்சராக இருக்கும்போதே அவர் போய் சந்திச்சிருக்கணும். அது சந்திக்கலை. அதுக்கு பிறகு பல நாட்கள் முதல்வராக இருந்திருக்கிறாரு. எங்களை போன்றவர்கள் இப்போ நடிகை அம்மா கௌதமி போன்றவர்களெல்லாம் கூட எழுப்பினாங்க. பலதரப்பட்ட மக்கள் இதுகளை இருந்த சந்தேகங்களுக்கு கேள்விகளை எழுப்பினாங்க. ஆனால் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்தவர் அந்த அவங்களுடைய தலைவி அவங்களுடைய மரணத்தில் இன்னைக்கு எழுந்திருக்க சந்தேகம் அன்னைக்கு அவருக்கு எழுந்திருக்கணுமா வேணாம்? அப்போ ஏன் அதை எழுப்பலை? அப்போ தேவைன்னா பேசுவீங்க, தேவையில்லைன்னா அமைதியாக இருப்பீங்களான்னு வருது. அதனால அதில் ஒன்றும் பெருசாக சொல்றதுக்கு இல்லை. அதில் இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையில் தமிழக அரசு சரியான திசையில் போயிட்டு இருக்கு. என்ன திசை என்ன இருக்கு? திசை என்ன இருக்கு? இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, இத்தனை துயர துன்பங்களும் எங்களை துரத்தி அடிக்குது. மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரன் ஆய்வு, கெயில் எரிவாயு, எண்ணற்ற பிரச்சனைகள். இது எல்லாமே யாருடைய ஆட்சி காலங்களில் கையில் திட்டு எங்களுக்கு திணிக்கப்பட்டது. அணு உலைன்னா ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் கொண்டாந்து வச்சுட்டாங்களா? கையில் எரிவாயு குழாய் அவங்களுக்கு தெரியாமல் போச்சுட்டாங்களா? நியூட்ரன் ஆய்வு உங்களுக்கு தெரியாமல் கையில் தேனியில் அந்த மலையை குடையிறாங்களா? அப்போ இந்த ஆட்சியாளர்கள் இவங்க தானே இது தலகும் பொறுப்பு. உழைக்கும் மக்கள் பொழப்ப போட்டு வந்து தினம் ஜாலையில் உட்காந்து தெருவில் உட்காந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்கள் போராடி சாக வேண்டியதாக இருக்குது. இதில் பொறுப்புன்னா என்னென்னா, மக்கள் இந்த திட்டத்தை ஏற்கனவே எதிர்க்கிறாங்கன்னா அடுத்த நொடி மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து இயங்கணும். அதுக்கு தானே அரசு 12-13 நாளாக போராட்டம் நடக்குது. எங்க யார் போய் பார்த்துருக்கா? அந்த போராடுங்கிற மக்கள் முன்வைக்கிற கோரிக்கை என்ன? இந்த திட்டத்தை கைவிடுங்கன்னு. விடல, எதையுமே சொல்ல மாட்டேங்குது. புதுச்சேரி முதல்வர் சொல்றாருல, நான் அனுமதிக்கல, திட்டத்தை நாங்கள் ஏற்கல, எதிர்க்கிறோம். அப்படி ஒரு அறிக்கையை வரல. பிரதமரை போய் சந்திச்சுட்டு வந்து என்ன எதுவுமே பேசல. என்ன சொல்லியிருக்காரு பிரதமர்? அதை என்ன நாங்கள் இந்த திட்டத்தை நீட்டு தேர்வுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? அந்த கருத்தை பதிவு செய்யலையே. அப்படி புதுச்சேரி முதல்வர் மாதிரி ஒரு முடிவு, இது திரகாத்தமான முடிவு எடுக்காது. இப்போ அப்புறம் எப்படி நீங்க நினைக்கிறது? அரசு என்பதை எதுக்கு நம்ம நினைப்போம்? இப்போ மரபு என்ன? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இதான் எங்க மறை போதிக்குது. குடிதழி கோல வச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. மக்களுக்கு தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற அரசு ஏதோ அதை உலகம் போற்றி தொழும். இப்ப இது பிரச்சனைன்னு எங்களுக்கு ஆபத்துன்னு மக்கள் சொல்லும் போது எந்த ஆபத்துக்கு வந்திருக்கு? மழை வெள்ளத்துல சாகும்போது வரல, கடல்ல என்ன கொட்டுச்சு, அதுக்கு என்ன தீர்வு? இதான் பேசுறாங்களா? ஒண்ணுக்குமே வரல. அப்ப இந்த அரசு எங்களுக்கான அரசா இல்ல எப்படின்னு புரியல. இந்த போராட்டம் இப்போ வலுவடைஞ்சிட்டு வர நேரில் புதுக்கோட்டையில் போராட்டம் பிஜேபியில் வந்து பொன்னார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தியாகம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் வந்து அச்ராஜா வந்து தமிழக அரசியல் கட்சிகள் ஒரு சில கட்சிகள் அமைப்புகளை வந்து குறிப்பிட்டு தேச துரோகிகள்னு சொல்றாரு. இலகணேசன் தியாகம் செய்யணும்னு சொல்றாரு. பொன்னார் வந்து கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இது இவங்களுக்கு வந்து இந்த தமிழக அரசியல் கட்சிகளோட என்ன மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க? அது அவங்கவுங்க ஒரு இது. நமக்கு வந்து இதில் என்ன நம்ம மொத்தமாக பார்க்குறோம்னா, அதிகாரத்தில் இருக்கும்போது போன தடவை அணு உலைக்கு பேசும்போது காங்கிரஸ் என்ன சொல்லிச்சோ, இப்போ ஹைட்ரோ கார்பனுக்கு அதே தான் இவங்க சொல்கிறாங்க. மத்தியில் யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக எப்போவுமே உண்மையாக இருந்ததா இல்லை. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? ஹைட்ரோ கார்பன் எடுங்க. கங்கை ஆற்று பகுதியில் சமவெளியில் ஹைட்ரோ கார்பன் இருக்கும்போது அங்கே எடுக்காமல் என் காவிரி டெல்டாவுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் மீத்தேன்னு ஹைட்ரோ கார்பன் எடுக்க வரீங்க அப்படின்னா இது ஆளுமை இல்லாத அரசா? அதாவது தகப்பன் இல்லாத வீடாக இருக்குது. தகப்பன் இல்லாத வீடு, தலைவன் இல்லாத நாடாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ கேரளாவில் போய் நீங்கள் எடுங்களேன், குழாய் போட்டு எடுங்களேன் பார்ப்போம். அதெல்லாம் வேணாம் போப்பான்றான். அப்போ அங்கே வந்து இதை தான் நுட்பமாக கவனிக்கணும். இவங்க மாறி ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. யாரு பிஜேபி தலைவர்கள் ஒருவனை தேச துரோகின்னு சொல்லிட்டா அவன் இந்த தேசத்துக்கு ரொம்ப உண்மை நேர்மையுமா இருக்கான். அதான் அர்த்தம். எனக்கு தெரிஞ்சதான். இறுதியாக ஒரு கேள்வி. ஆளுங்கட்சியில் ஏற்பட்ட பிளவு, சட்டமன்றத்தில் ஏற்பட்ட அந்த அமளி, இப்போ இன்றைக்கு கூட போயிட்டு 3 அமைச்சர்கள் எம்எல்ஏகள் போயிட்டு பெங்களூர் போய் வெயில பார்த்துருக்காங்க சசிகலா. இதெல்லாம் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியோட ஒருங்கிணைப்பாக எப்படி பாருங்க? அவங்க கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அதை போய் பாசத்தின் நிமித்தமாக மரியாதை நிமித்தமாக பார்ப்பாங்க. அதில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேரும் திராவிட அரசியல் கட்சிகளும் அழிந்து ஒளிந்து
ஒரு தூய அரசியல் ஜனநாயக ஆற்றல் இந்த மண்ணில் மலராதவரை இந்த மண்ணை மக்களை காக்கவோ மீட்கவோ முடியாது. இவங்க என்னதான் சொன்னாலும் இந்த ஊழல், இந்த லஞ்சம், இந்த முறையற்ற நெறியற்ற இந்த நிர்வாகம் இதிலிருந்து இவங்களால மீள முடியாது. ஆத்து மணல் அல்லது நிற்க போதா? குடிநீர் உறிஞ்சி விற்கிறது நிற்க போதா? கல்வி மருத்துவம் சமமாக தரமாக இலவசமாக போதா? ஒன்றும் கிடையாது. இவ்வளவு பஞ்சத்துக்கும் காரணம் ஆற்று மணலை அள்ளி வித்தது. எல்லா மரங்களும் செத்து போச்சு, அதை பற்றி கவலைப்படல. 69 லட்சம் மரக்கன்றுகளை அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு நடுறேங்கிறாங்க. இந்த பிறந்த தினத்திற்கு நடுறேங்கிறாங்க. போன தடவை அம்மையார் பிறந்த தினத்துக்கு அவங்களே நட்டாங்க 68 லட்சம் மரக்கன்றுகள் நடுவோன்னு. எங்க இந்த 68 லட்சம் மரக்கன்றுகள்? எப்படியெல்லாம் எங்களை ஏமாத்துறீங்க? இந்த 50 ஆண்டுகளை நீங்க மரக்கன்றுகள் நட்டா எத்தனை கோடிக்கணக்கான மரங்களை நாட்டையே பச்சை பசேர்னு பசுமையா மாத்திருக்க முடியாதா? 10 ஆண்டுக்கு வேண்டிய மழை பெய்ததுன்னு சொன்னீங்க. 10 மாதத்துக்கு கூட குடிக்க தண்ணி இல்லையா எங்களுக்கு? இப்ப நீங்க என்ன நிர்வாகம் செய்யறீங்க? வீட்டுக்கு வீடு மழை நீர் சேகரிப்பும் நீங்க சேகரிங்க. நாங்க சேகரிச்சோம். நாட்டுல நீங்க எவ்வளவு சேகரிச்சீங்க? வீட்டுக்கு வீடு மரம் வளர்ந்துனீங்க. வளர்த்தானா இல்லையான்னு எவன் வந்து பாத்தீங்க? வீட்டுக்கு வீடு மழை வளர்த்துருக்கியா? அப்பதான் உனக்கு மின் இணைப்பு, அப்பதான் உனக்கு எரிவாயு இணைப்பு, அப்பதான் உனக்கு குடும்ப அட்டை. ஏதாவது ஒரு முறை இருக்கா? ஒரு வரையறை இருக்கா? ஒரு இளவும் இல்லை. யாரு எங்க போனா என்ன, எவன் என்ன பண்ணா, நமக்கு கமிஷன் வருதா, நமக்கு காசு வருதா? இதுதானே இங்க பணம், பதவி. மற்றது என்ன? மக்களோட நலன், அவங்களுடைய எதிர்காலம். மக்களை மட்டும் நீங்க எப்படி காப்பாத்திடுவீங்க? ஆடை காப்பாத்தாம, மாடை காப்பாத்தாம, மரத்தை காப்பாத்தாம, நீரை காப்பாத்தாம, மலையை காப்பாத்தாம, ஏரியை காப்பாத்தாம, ஆயிரை காப்பாத்தாம, யானை செத்துச்சு, குதிரை செத்துருச்சு, யானை தானே செத்துருச்சு, குதிரை தானே செத்துருச்சுன்னா எல்லாம் செத்துட்டா நம்மளும் செத்துருவோம். இந்த அக்கறை யாருக்கு இருக்கு? அதை போய் பேசி நீ பயன் இல்லை. இதை விட்டுட்டு வேற ஏதாவது வழி செய்யணும். அதான் நம்ம அது இப்போ இருக்கிற ஒரே வாய்ப்பு.